இவ்வளோ தூரம் வந்து அது உள்ள பூந்தாடி வாங்க. மெரினா பீச் நாளைக்கு வழிகிட புறமண்டே தான் கடற்கரை பார்க்க வந்துக்கிறோம். 19 நிறைவேற்றப்பட்ட திட்டப் பணிகளை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார். பூஜை திட்டத்தில் பணிபுரிந்து வரும் அர்ச்சகர்களின் காலை வணக்கம். 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ஹோட்டலில் நிற்கிறோம். காலமை சாப்பாடு சாப்பிட்டு வெளியே போகமாண்டா பாருங்கள் எப்படி வெதர் இருக்குன்னு. மழை 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 மலைக்குள்ள நினைஞ்சு தான் போகிறேன்டா பாருங்கள் இப்படி வெள்ளமாக இருக்கும். ஒரு சின்ன மலைக்கு இப்போ பாருங்கள் மலை எப்படி வெள்ளமாக அடிக்கும். வா இதுக்குள்ள போக இல்லாத அரியண்டம் இந்த கேமரா நினையுது. இப்போ 27 கிராட்டில் நிற்குது. வந்துட்டு மெரினா பீச் மெரினா பீச் இந்தியாவில் மெரினா பீச்சுக்கு வந்துக்கிறோம். மழை ஆனாலும் பார்க்கணும் வந்துட்டு வந்துக்கிறோம். மெரினா பீச் மழை தூரிக்கிட்டே இருக்குது. உங்களுக்கு தூரல் தெரியுதோ தெரியாதா? மெரினா பீச் பாருங்க நல்லா இல்லை நல்ல அலை அடிக்குது. அப்போ பாருங்க கடல் வெள்ளை இலதுகள் எல்லாம் வச்சிருக்கணும். தூணிகள் எப்படி அலை அடிக்குது. வா நல்ல அலை இங்கே பாருங்கப்பா சூப்பர் அலை. மெரினா பீச் பாருங்க. பீச் நாளைக்கு வழிகிட புறமண்டே தான் கடற்கரை பார்க்க வந்துக்கிறோம். இல்லை எல்லாம் தோணியலும் எலுமா தான் இருக்கு. என்னன்னு தெரியல. மீன் பிடிக்கிறார்கள் கூட இதில் போகிறவே நினைக்கிறேன். எப்படி இல்லையா இருக்குது. அடுத்த முறை வரைக்கும் வடிவா பார்ப்போம். இந்த முறை முதல் வந்தால் தானே வர்த்தங்களும் அதுகளும் வடிவா பார்க்கல இடங்களை. ஓகே பார்ப்போம். அப்படியே சும்மா காட்டிக்கொண்டே மலையண்டபடியாக பீச்சுக்கும் பெருசாக இதாக இல்லை. சும்மா வந்து பார்த்தோம். நாங்கள் வந்ததுக்கு ஒரு மெரினா பீச்சை பார்க்கணுண்டு அதுக்கு தான் வந்திருக்குறோம். கோழி சோடா மெரினா பீச் கோழி சோடா என்ன கோழி சோடா என்னென்ன இதில் இருக்குது? அனனாஸ் மேங்கோ இது மேங்கோ ரெட்டில் இருக்கு. நல்லா இருக்கு. இதுதான் கோழி சோடாவா? இதுக்குள்ள போலை இருக்குதா? இதுக்குள்ள கோழி சோடா. இதுக்குள்ள இந்த போலை ஒன்று இருக்குது. தெரியுதோ தெரியும். எந்த கண்ணுக்கு தெரியுது இல்லை தெரியுது எல்லாருக்கும் தெரியுது. சரி சரி வருவோம். போட்டு கொடுக்க தானே ஆடெல்லாம் கடற்கரைக்கு பாருங்க. மாடு பார்க்க வந்து கடலை பார்க்க இங்கே வேறு எத்தனை பேர் நிற்கல. இந்த இதுங்க நம்பர் எடுக்க 2 பேர் வெறி நம்படி பீச்சுக்கு வந்திருக்கிற ஆக்களை பாருங்க. எம்ஜிஆர் சமாதி பார்க்க போகிறோம் மெரினா பீச்சில்.
சுண்டல் மாங்காய் பச்சை அவிச்ச கச்சான் வரைக்குள்ள சாப்பிடுவோம். இப்போ நாங்கள் சமாதியம் இதை பார்த்துட்டு இதான் சமாதி இருக்கிற இடம் எம்ஜிஆர். இன்னைக்கு மழைக்குலாம் நாங்கள் விடாத மழை பெய்தாலும் பார்த்து முடிக்கணுமெண்டு வந்து நிற்கிறோம். பார்ப்போம். இந்த மழைக்கெல்லாம் இந்த பலூன் முட்டை முடியும். வண்டி சாப்பிட போயிடுவான் போகிறோங்க. இது அவிச்ச கச்சான் சோளன் மாங்காய். சூப்பராக இருக்கும். மாங்காய் உப்பு எல்லா இடம் கச்சானும் பொரியும் இதுவும் வச்சிருக்கேன். மாங்காய் உப்பு போட்டு வாங்க. இந்த பெரிய குதிரை இருக்கான். சமாதி இருக்கான். பச்சை கச்சா அது நல்லா தான் இருக்கும். இதுதான் நான் எம்ஜிஆர் ஒரு சமாதி இங்கே இருக்குது. அதை பார்த்துடுவோம். எம்ஜிஆர் கடவுளே. ஜெயலலிதா அம்மா. இந்த பூக்கண்டெல்லாம் வச்சு நடுவில் தண்ணி பாயிற மாதிரி அது இப்போ பாயில்லை. நல்ல வடிவாக செய்திருக்கேன் நீட்டாக. இல்லை ஒரு ஃபோட்டோன்ட்டு எடுப்போம்மா. எம்ஜிஆர் சமாதி முடிச்சுட்டு நீ அம்மாட ஜெயலலிதா அம்மாட சமாதி போகிறோம் பாருங்க. இதுதான் அம்மாட சமாதி. 2 சிங்கம் மங்காளம் இருக்குது. அதனால் மக்களுக்காக நான் உண்டு. என்ன வடிவா செய்திருக்கு அந்த வடிவா. பிட்டிய படம் ஒன்று வச்சிருக்கு பாருங்க. என்ன வடிவா அது பூக்களே இவ்வளோ வடிவா டிசைன் பண்ணி போட்டிருக்கு. இந்த வடிவா பின்னுக்கா அரளி பூவெல்லாம் வச்சு பூத்துருக்கு. அறிவுசார் பூங்காண்டெல்லாம் இருக்கு. ஜெயலலிதா அம்மா கத்துறோம். அவார்டு இதில் ஒரு படம் எடுக்கிறாரு. அவர் தானம் எடுக்க போகிறாரு அவங்களோட. என்ன அப்படி இல்லை? என்ன சொல்கிறீங்க? என்ன சொல்ல வாரீங்க? ஓம் இருக்கிறாரு. என்னது ஓ ஓம் 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 என்ன சொல்கிறாரு? இல்லை என்ன ஓம் என்ன வேணும் வாரீங்க? ஓ இங்கே எங்களே சுற்றுது அது. காமாக தானே ஊரில் சொல்கிறது. காமாக தான் முற்பிறப்பில் இருக்கிறவே காமாக தான் போகணுண்டு. ஓம் ஓம் என்ன வேணும்? என்ன வேணும் குட்டிக்கு? இந்த பறிச்சுன்னு போயிடாத. ஒரு கை 100 ரூபா தாளை பறிச்சுன்னு போனவர் தெரியுமா?
அது சாப்பாடு அது இருக்கிறாங்கன்னு இது மீன் இது மாதிரி என்ன என்ன இது டிசைன் இருக்கா நான் ஆவண்டன்னு வாரேன் ஏதோ ஒரு விதமாக இருக்கு இது ஒரு விதமாக இருக்கு இது வேறு வித்தியாசமான மரமாக வச்சிருக்கணும் இது வேறு எம்ஜிஆர் ஜெயலலிதா சமாதி இருக்குது இதில் முன்னுக்கு சென்னை பல்கலைக்கழகம் என்ற ஒரு இது இருக்குது அதுக்கு பக்கத்திலே இதில் இன்னொரு சமாதி பக்கத்தில் எம்ஜிஆர் ஜெயலலிதாவோட சமாதி பக்கத்திலே கருணாநிதி நினைவிடம் வந்து அவற்ற சமாதியும் இருக்குது பக்கத்திலேயே ஜெயலலிதா அம்மாடையும் எம்ஜிஆருடையும் சமாதிக்கு பக்கத்திலேயே இதுவும் இருக்குது கலைஞர் கருணாநிதி அவற்ற இது கம்பர் கவியரசர் கம்பர் ட்ரெஸ்ஸில் வச்சிருக்கணும் அங்கால கோவடிகள் கிடக்கு இங்கே பாருங்கள் 2 யானை நடுவில் இருக்குது 2 யானை தந்தம் இருக்குது வச்சில் இருக்கு இப்படி பாருங்க நல்லா வடிவாக இருக்கு நிறைய குடியல் பச்சைக்கிளியல் நிறைய பச்சைக்கிளி வசிக்கணும் ஆக்கள் வந்து இருக்கிற மாதிரி ஒரு இது மாதிரி கட்டி இருக்கணும் பெரிய இடம் ஓட்டு போட்டுற மாதிரி பேசுகிறேன் வச்சு கட்டி இருக்கணும் பாருங்க தென்னம் பிள்ளைகள் இருக்குது பீச்சோரத்தில் இப்படி ஒரு கட்டடம் சூப்பராக இருக்குது எம்ஜிஆர் அந்த சிவாஜிக்குள்ளே இருக்குது ஒரு மியூசியம் அந்த அதுக்குள்ளேயும் மியூசியம் இருந்தது எம்ஜிஆர் சமாதியில் இதுலேயும் இதுக்கே ஒரு மியூசியம் இருக்குது அது திறக்கையில் இது திறந்துருக்கு பார்ப்போம் போய் பார்க்கலுமெண்டா அந்த மியூசியத்தையும் பார்க்கலாம் என்ன தண்ணியை வலிச்செடுக்கணும் நினைக்கிறேன் தண்ணியை வெயிலாதாக்கள் வர்ற மாதிரியெல்லாம் இதையும் தாங்கும் இதையும் இங்கே உறங்குகிறது இந்த எழுதியிருக்கு இதையும் தாங்கும் இதையும் இங்கு உறங்குகிறது 1969 இறந்துருக்குது நிறைய ஓய்வெடுக்காமல் உழைத்தவர் இங்கே ஓய்வெடுத்து கொண்டிருக்கின்றார் என்ற ஒரு வசனம் எழுதியிருக்கு இரவில் என்ன வடிவா தெரியும் போல எல்லாம் தெரிந்து போல் நடிப்பதை விட இப்படி ஒவ்வொரு வசனங்கள் எழுதியிருக்கு இப்படி சில நிறைய வசனங்கள் எழுதியிருக்கு 3 4 5 6 7 8 9 கல்லில் இப்படி எழுதியிருக்கணும் பூமிக்குள் மறைப்பது போலத்தான் கோபம் கொள்வது தீது அதன் இனத்துக்கு அழிவு வரும்போது கோபம் கொள்ளாமல் இருப்பது பெரும் தீது இப்படி சில வசனங்கள் தென்னம்பழம் காய்ச்சி கிடக்குது நல்ல நிறைய காய் காய்ச்சிருக்கு கடற்கரை தானே மியூசியம் மண்டல் இருக்கு பார்ப்போம் உள்ளுக்கு போய் நான் அருங்காட்சியம் மண்டல் இதை ஷூவை கலட்டிட்டு தான் போகணும் ஷூவை கலட்டி அவரை பற்றியான படங்கள் இருக்குன்னு
பழைய படங்கள் அன்னாட படங்கள் எல்லாம் இப்படி இந்திரா காந்தி இந்திரா காந்தி மரணம் புத்தகங்கள் எல்லாம் இதில் வைக்கப்பட்டிருக்கு. அவர் எழுதின புத்தகங்கள். படங்கள் இந்திரா காந்தி பெரியார் தான் ஜெயலலிதா அம்மாவோட இருக்கிறார். மெரினா பீச்சுக்கு உங்களுக்கு என்ன பேர் இருக்குதா? எங்களை சத்யம் தியேட்டரில் நாங்கள் படம் பார்க்க போகிறோம். இதுதான் சத்யம் தியேட்டர். என்ன படம் போட்டிருக்குன்னு தெரியல, பார்ப்போம். போய் உள்ளுக்கு போய் பார்க்க அப்புறம் இங்கே பாருங்க, இதான் தண்ணி வெள்ளம். இதான் சத்யம் தியேட்டருக்கு முன்னால் நிற்கிறோம். பார்ப்போம் உள்ளுக்கு போய் என்ன படம் பார்க்கலாம், என்ன படம் ஓடுது, என்ன எல்லா மொழி படமும் ஓடுதோ. என்ன படம் பார்க்கலாம்னு நீ உள்ளுக்கு போய் தான் டிசைட் பண்ண போகிறோம். அமரன் அமரன் பார்த்துட்டோம். பார்ப்போம் வேறு என்ன கிடக்கண்டு. சூர்யாட படம் என்ன வேற இல்லை, வேற போதே நித்தான். லக்கி பாஸ்கரன் கிடக்கு. பார்ப்போம் என்ன பார்க்குறேன். அவையும் சேர்ந்து டிசைட் பண்ணிட்டோம். அமரன் அண்டையை பார்த்துட்டோம். நாங்கள் நாளைக்கு கடைசி நாள் இன்றைக்கு ஒரு படம் பார்ப்போம்ண்டு. தியேட்டர் இங்கே தியேட்டர் எப்படி இருக்குமெண்டு பாருங்கள். டிக்கெட் கவுண்டர் நினைக்கிறேன். இவ்வளோதான் தியேட்டர் பார்க்க போகிறோம். டிக்கெட் எடுக்கையில் பார்ப்போம். டிக்கெட் எடுத்துட்டு என்ன படம் பண்ணிட்டு 7 மணிக்கு வந்துட்டு 7 மணிக்கு தான் படமாக பார்ப்போம். வேறு 2 மணி தேவை ஒன்றும் செய்யலாது. வேறு எங்கேயும் என்ன செய்யிட்டு அப்புறம் திருப்பி வருவோம். ரோட்டோரமாக ரொட்டி கடை வடிவாக தான் இருக்கு. பார்க்கிங் லிஃப்டர் காரை வந்து பார்க் பண்ணுற மாதிரி. லக்கி நாங்கள் எங்கே முதல் போனாங்க? தியேட்டர் சத்யா தியேட்டருக்கு போனாங்க. அங்கே 7 மணிக்கு படம் பண்ணி இப்போ வேறு இடத்துக்கு வந்திருக்கிறோம், வேறு தியேட்டருக்கு. லைக் ஓ பாருங்கள் இதில் இந்த யார்கிட்ட படம் என்ன தியேட்டர்? லக்ஸரி பாயிண்ட் என்ன தியேட்டர்? இதுதான் தியேட்டர், பேரை பார்த்துக்கொள்ளுங்க. இதுதான் தியேட்டர். ஆனால் எல்லா மொழி படம் ஓடுதோ. தராங்க தியேட்டர். இது இன்னொரு தியேட்டருக்கு வந்துக்கிறோம். பாக்ஸ்களுக்கு திரையரங்குக்கு அனுமதி இல்லையா? லக்கி பாஸ்கரும் அமரனும் தான் இன்றைக்கு ஓடுதான். ஏர்போர்ட் கண்ட்ரோல் மாதிரி அது மாடியில் தான் படம். உள்ளிட்ட 19 நிறைவேற்றப்பட்ட திட்டப் பணிகளை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார். இந்து சமய அறநிலையத்துறை மூலம் செயல்படுத்தப்படும் ஒரு கால பூஜை திட்ட நெறிமுறைகளில் பணிபுரிந்து வரும் அர்ச்சகர்களின் மகன் மற்றும் மகள்கள் குடியிருப்புகள், காவல் நிலையங்கள் மற்றும் மீட்பு பணிகள் துறை சார்பில் 18 கோடியே தடை அறிவியல் துறை சார்பில் ஏற்றி பார்க்லக்ஸ் லிஃப்ட் மாதிரி நம்பர் அமர்த்தினா வரும். மசாலா தோசை உங்களுக்கு மசாலா இருக்கு. ஃப்ரைட் ரைஸ் எனக்கு வந்திருக்கு. ஃப்ரைட் ரைஸ் பன்னீர் ஃப்ரைட் ரைஸ். இது என்ன வித்தியாசமாக இருக்கு. மறக்க முடியாது பக்கத்துல வாழ்த்துக்கள்.
Dankeschön. அந்த நாள் நன்றி, தாங்க. வாழ்த்துக்கள். உங்களுக்கு தான் பர்த்டே எல்லாருக்குமே இன்றைக்கு நாளைக்கு பயணம் இன்றைக்கு எல்லாரும் பர்த்டே உண்டானா கோலம் இங்கே வந்து நல்லா வந்தாங்க எந்த கெஸ்ட் இங்கே இங்கே Danke. எங்கட ஊர்ல பற்றி என்ன நினைக்கிறீங்க இங்கே ஹாப்பி பர்த்டே ஜெயா ஜெயா கட்டக்கு பர்த்டே இன்றைக்கு எத்தனாம் தேதி 11 ஜெயாவுக்கு பர்த்டே 12 மணிக்கு வந்து வாழ்த்துறோம். விவேகானந்தா